இன்னைக்கு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 3 சுவாரஸ்யமான நாமங்கள பார்க்க போறோம். விஸ்வரேதா, பிரஜாபவः, அஹஹ அப்படின்ற 3 நாமங்கள் 3 அழகான கதைகளோட இருக்கு. எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय सिंहाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्माणवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोऽतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सता परमं यो महद्देजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यत्परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव विवक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिविप्परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण நீங்க ஒரு சிலர் மட்டும் தான் எனக்கு தெரியுறீங்க. மற்றவங்க எல்லாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. முடிஞ்சா நீங்க வீடியோ கூட ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்சென்ட்ரேஷனுக்கு ஈஸியா இருக்கும். வீடியோ ஆன் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 89வது நாமம் பார்க்க இருக்கிறோம். என்ன பேரு? விஸ்வரேதாக அப்படின்னு பேரு பகவானுக்கு. விஸ்வரேதா அப்படின்னா என்னது? விஸ்வ அப்படின்னா பிரபஞ்சம், இல்லைன்னா உயிர்வாளிகள். ரேதஸ் அப்படின்னா செமன் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாளிகளுக்கும் விதையளிக்கக்கூடிய தந்தையா இருக்கிறதுனால அவருக்கு பேரு விஸ்வரேதாக அப்படின்ற அர்த்தம் இருக்கு. ஆனா இதற்கு பராசர பட்டர் வேறொரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, பகவானை அடையணும் ஷர்ம அப்படின்னு போன ஸ்லோகத்துல போன நாமத்தை பார்த்ததும் இல்லையா? சரணம் ஷர்ம அப்படின்னு பார்த்ததும். சரணம் அவன் தான் நமக்கு புகலிடம். ஷர்ம அப்படின்னா அவன் தான் இருப்பதனுடைய ஆனந்தத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சோ அப்படிப்பட்ட அந்த பகவானை அடையணும் இல்லையா? அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்றாரு, நானே என்னை அடைவதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா உபகரணங்களையும் நானே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால பகவானை அடையணும் அப்படின்னா பகவானை அடைவதற்கு தேவையான எல்லா கருவிகளையும் பகவானை கொடுக்கறதுனால அவருக்கு பேரு விஸ்வரேதாக சொல்லலாம். கர்ம கலைவரைகி ததயுத்தும் சாயமானாக ஞானம் பிரதீப்தம் இவ காருணிகோ ததாதி அப்படின்னு சொல்றேன். நம்மை அடைவதற்கு பகவானை அடைவதற்கு பகவான் என்ன பண்றாராம்? வழி சொல்லி கொடுக்குறாராம். இந்த உலகத்துல அப்படி நாம் பார்க்க ரொம்ப கஷ்டம். யாராவது நம்ம உதவி கேட்டிருந்தோம் அப்படின்னா என்ன வந்து பாருங்கன்னு சொல்லி போயிடுவாங்க. நம்ம கிட்ட அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நமக்கு ஒரு வண்டியை கொடுத்து நம்மள வந்து ஒரு பெரிய ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நமக்கு நல்ல விருந்து கொடுத்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு உதவி கேட்டு நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. அலைய விட்டு கொடுப்பாங்க. ஆனா பகவான் அப்படி கிடையாதா? பகவான் சொல்றாரு, உண்மையில பகவானை அடைந்து நமக்கு தான் பிரயோஜனம், நமக்கு தான் லாபமே தவிர பகவானுக்கு ஒரு லாபமும் கிடையாது.
அப்படி இருந்தாலும் என்ன பண்றாரு பகவான்? நம்மை அடைவிப்பதற்காக அவ்வளவு காரியங்களை பண்றாரு. என்னெல்லாம் பண்றாரு? பகவான் என்னெல்லாம் குடுத்திருக்கார் நமக்கு? முதல்ல இந்த உலகத்தை குடுத்திருக்கார். அதுவே ஒரு பெரிய விஷயம். அதற்கு மேல பகவானை அடைவதற்கு சாஸ்திரங்களை குடுத்திருக்கார். அது இன்னொரு முக்கியமான விஷயம். சோ கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா மற்ற அவதாரங்கள்லாம் தோன்றினாங்க. அவங்கவங்க லீலைய பண்ணாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரை அடைவதற்கான சாஸ்திரத்த குடுத்துட்டு போனார். இதனாலதான் நம்ம கிருஷ்ணரை வந்து ரொம்ப கருணை வாய்ந்த தெய்வம்னு சொல்றோம். மற்ற அவதாரங்கள்லாம் வந்தாங்க, மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க லீலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் என்ன பண்ணாரு? நாம் அனைவரும் எப்படி கிருஷ்ணரை அடையலாம், பகவானை அடையலாம் அப்படின்ற பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரத்தை கொடுத்தார் இல்லையா? அதனாலதான் கிருஷ்ணர் ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம நமக்கு புலன்களை கொடுத்திருக்கார். இந்த புலன்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த புலன்களை கொடுத்திருக்கார். இந்த புலன்களை கொடுத்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு சேவை பண்றதுக்கு தானா அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. விசித்ரா தேக சம்பத்திஹி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதம் பிரம்மன் ஹஸ்தபாதாதி சம்யுதே அப்படின்னு சொல்றோம். விசித்ரா தேக சம்பத்திஹி அப்படின்னு சொல்றேன். இந்த தேகம் அப்படிங்கிறது ஒரு சம்பத்துன்னு சொல்றேன். சம்பத்துன்னு என்னது? பெரிய சொத்தா நம்ம கிட்ட இருக்கே ஒரு பெரிய சொத்து கொடுத்திருக்காரு. என்ன சொத்து கொடுத்திருக்காரு? இந்த உடம்பு கொடுத்திருக்காரு. இதுவே ஒரு பெரிய சொத்து தானே. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு இல்லையா? கை, கால், மலஜலம் கழிக்கக்கூடிய இடம். ஒவ்வொன்றும் பெரிய சொத்து தான். இதுக்குள்ளார பார்த்தா இன்னும் நிறைய புலன்கள்லாம் இருக்கு. நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய இதயம், கல்லீரல் நிறைய இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வெளியில வாங்கணும் அப்படின்னா சாத்தியமே இல்லை. உடம்பு கெட்டு போனாதான் உடம்புடைய அருமை தெரியும் நமக்கு. அது வரைக்கும் உடம்பு பெருசா நம்ம நினைக்கவே மாட்டோம். உடம்பை இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இருப்போம். ஆனா உடம்புல ஏதாவது ஒரு பகுதி சின்னதா கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும். ஒரு பகுதி என்ன, ஒரே ஒரு சின்ன நரம்பு ஏதாவது சுளுக்கிடுச்சு அப்படின்னாவே நம்மளால தாங்க முடியாது. ஒரு நரம்பு பிசைஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளால இருக்க முடியாது. ஒரு நாள் ஜீரணம் சரியா ஆகலனாலும் நம்மளால இருக்க முடியாது. ஒரு நாள் சரியா மலஜலம் வரல அப்படின்னால நம்மளால இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். பகவான் என்ன பண்ணியிருக்காரு? இவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்திருக்காரு. எதற்காக கொடுத்திருக்காரு? விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும், அவருக்கு உபயோகப்படுத்துறதுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு நாம ஒரு கம்பெனில சேர்ந்தோம் அப்படின்னா, அந்த கம்பெனில நமக்கு ஒரு நல்ல வீடு குடுத்திருப்பாங்க. ஒரு கார் குடுக்குறாங்க. நம்ம தங்கறதுக்கு, நம்ம செய்யறதுக்கான லேப்டாப் எல்லாமே குடுத்திருக்காங்க. எல்லா வசதியும் குடுத்திருக்காங்க. குடுத்திருக்காங்க. கம்பெனிக்கு ஒர்க் பண்றதுக்காக குடுத்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, நம்ம இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மள போல திருடன் வேற யாரும் கிடையாது. அதனால கம்பெனி ஒர்க்கே தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நம்முடைய வேலையும் பண்ணிக்கலாம். ஆனா கம்பெனி ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த பொருளை உபயோகப்படுத்தி. அதனால சொல்றாரு, இந்த உலகத்துல பகவான் நமக்கு இவ்வளவு விஷயம் கொடுத்திருக்காரு. நாம் என்ன பண்றோம் இந்த புலன்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்க்கணும். உண்மையில் நம்ம இந்த புலன்களை வச்சுட்டு நாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கோமே தவிர, பகவானுக்கு உபயோகப்படுத்துறதே கிடையாது. அதனாலதான் முகுந்தமாலா ஸ்தோத்திரத்துல சொல்றாரு, இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் பகவானோட சேவையில உபயோகப்படுத்தணுமா. ஜிக்வா கீர்த்தய கேசவம், நாக்கு இருக்கா? கேசவனுடைய புகழ பாடுங்க. முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம். உங்களுடைய கைகள் இருக்கா? அந்த கைகளால் என்ன பண்ணுங்க? ஸ்ரீதர பகவானை வழிபடுங்க. ஆணி துவந்த சமார்ச்ச. உங்களுடைய கைகள் இருக்கா? அவருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அச்சுத கத ஸ்ரோத்த திரவிய துவயம் சுணு. உங்க காதுகள் இருக்கா? பகவானை பற்றி கேளுங்க. கிருஷ்ணம் லோகாய லோச்சத்வய. உங்களுடைய கண்களால பகவானை நல்லா தரிசனம் பண்ணுங்க. ஹரே கச்சந்தி யுக ஆலயம். உங்களுடைய கால்கள் இருக்கா? அதை கோயிலுக்கு போறதுக்கு உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஜிக்ர கிரகண முகுந்த பாத துளசி. உங்களுடைய மூக்கு இருக்கா? அது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசிய முகர்வதற்காக உபயோகப்படுத்துங்க. மூர்த்தியான் நாம அதோக்ஷணம் அதோக்ஷஜம். உங்களுடைய தலை இருக்கா? நமஸ்காரம் பண்ணுங்க. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டக்கூடிய ஒவ்வொரு புலன்களையும் அவருடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். அதனால விஸ்வரேதா அப்படின்னா அவனை அடைவதற்கு நமக்கு புலன்களை கொடுத்து அவனை அடையக்கூடிய வழியை கொடுத்திருக்காரு இல்லையா? அதனால விஸ்வரேதான்னு சொல்றான். இன்னொரு அர்த்தம் சொல்றான் விஸ்வரேதா அப்படின்னா, புலன்களுக்கு ஒரு பெரிய உற்சவம் போல இருக்காராம் பகவான். புலன்கள்லாம் எப்பயுமே ஒரு அழகான விஷயத்தை தேடி போயிட்டே இருக்கும். சுவையான விஷயத்தை தேடி போயிட்டே இருக்கும். சோ பகவானை விட அழகான, பகவானோட சுவையான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? அதனாலதான் நாம் எப்ப நம்ம புலன்கள் வந்து பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணுமோ, அப்ப நம்ம புலன்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பகவானை நோக்கி போக ஆரம்பிச்சோம். நாம் பகவானை காட்டாததான் நம்முடைய குறை. பகவானை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் புலன்கள் மற்ற விஷயம் திரும்பாதான் அப்படின்னு சொல்ல வைத்தியநாதன் சார் கரெக்ட்னு சொல்றார். ஏன்னா வைத்தியநாதன் சார் வந்து இத்தனை வருஷமா அவர் வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி ஜபம் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டார்.
ஆனா இப்ப பகவத்கீதை அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? பின்னாடி பேக்கிரவுண்ட்ல பாருங்க நல்ல ராதாகிருஷ்ணர் ராதாகிருஷ்ணனுடைய போஸ்டர் இருக்கு. அவங்க அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா, "என்னப்பா இப்படி மாறிட்ட நீயு? எப்படி எங்களோட சுத்திட்டு இருந்த இப்படி ஆயிட்ட?" அப்படின்னு கேட்பாங்க. "திடீர்னு எப்படி உனக்கு இந்த மாற்றம் வந்துச்சுன்னு?" கேட்பாங்க. என்ன மாற்றம்? எப்படி வந்தது? ஒண்ணும் கிடையாது. அவர் பண்ணது ஒரு பெரிய மேஜிக்கும் கிடையாது. பலபத்திர போய் ஏதாவது மேஜிக் போட்டாரா? ஜி, பூம்பா அப்படின்னு மேஜிக் போட்டாரா? அதெல்லாம் மேஜிக்லாம் போடல. வெறும் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்லிக் குடுத்தாரு. பகவத் தான் சொல்லிக் குடுத்தாரு. கம்ப்ளீட்டா மாறி போயிட்டாரு இல்லையா? வெங்கட்ராமன் சார் இருக்காரு. காலையில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்களோ இல்லையோ, அவர் கரெக்ட்டா வந்துர்றாரு. தினமும் ஜெபம் பண்றாரு. தினமும் கிளாஸ் கேட்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னது? நம்முடைய புலன்கள் என்ன ஆயிடுச்சு? பகவான் கிட்ட ஈர்ப்பு வந்துருச்சு. அதனால அவருக்கு பேரு விஸ்வரேதாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த விஷயத்த மக்களுக்கும் குடுக்கணும். மக்கள் எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க புலன்களுக்கு திருப்தி குடுக்கக்கூடிய விஷயங்கள பின்னாடி அலைஞ்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு புரியல உண்மையான திருப்தி பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் கிடையாது. உண்மையான திருப்தி எங்க இருக்கு? பகவான் கிட்ட இருக்கு. ஒரே ஒரு ஷாப்பிங் மால் போனா போதும். கோயிலுக்கு போய் பகவான பார்த்தா போதும். பெரிய பெரிய அலிஃபா ஷாப்பிங் மால்லாம் போக தேவையில்ல. சரி. கடலூருக்கு பக்கத்துல அ திருவகி திருவஹிந்தபுரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அங்க அ பகவான் வந்து ரொம்ப வருஷமா அங்க தெய்வநாயக பெருமாள் அப்படின்ற ரூபத்துல காட்சி குடுத்துட்டு இருக்கார். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். வேதாந்த தேசிகன் அப்படின்னு ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த பக்தர் என்ன பண்ணாரு, இந்த தெய்வநாயக பெருமாள தினமும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, "தெய்வநாயக பெருமானே, நான் ஒரு பெரிய திருடன்னு சொல்லி சொன்னான். நான் ஒரு சாதாரண திருடன் கூட கிடையாது. பெரிய திருடன்னு சொல்லி சொல்றான்." "என்ன ஆச்சு திடீர்னு ஆழ்வாரே என்ன அப்படி சொல்றீங்கன்னு?" கேட்டா, சொன்னாரு, "என்னுடைய ஜீவாத்மா, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தேனே, அது பெரிய திருட்டுத்தனம் இல்லையா? இந்த உலகத்துல எதுவுமே என்னது கிடையாது. ஆத்மாவே உன்னுடையது தான்." நம்ம சொல்லிக்கிறோம் அடிக்கடி, எல்லாமே பகவானுடைய சொத்து, பகவானுடைய சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் ஆத்மா, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மான்னு சொல்லிக்கிறோம். அதுவே பெரிய பெரிய திருட்டுத்தனம் தான். ஏன்னா இந்த ஆத்மாவே யாருக்கு சொந்தமானது தான்? பகவானுக்கு சொந்தமானது தான். அதனால இந்த ஆத்மா எனக்கு சொந்தம் நெனச்சாவே அது பெரிய திருட்டுத்தனம். நம்முடைய ஆத்மாவ நெனச்சாவே பெரிய திருட்டுத்தனம் அப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்கள பத்தி என்ன சொல்றது? இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய கணவன். எதுவுமே நம்முடையது கிடையாது. எல்லாம் பகவானுடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப தன்னை திட்டிக்கிறாரு. இத நான் உணராம என்ன பண்ணிட்டேன், இத்தன நாளா என்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டேனே. இனிமேலயாவது நான் என்ன பண்றேன், என்னுடைய வாழ்க்கைய நான் மாத்திக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ தான் என்னுடைய சொத்துன்னு நான் உன்னுடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்ன பண்றேன், நான் உன்கிட்ட சரணாகதி பண்றேன். என்னை ஏத்துக்கோ. எனக்கு மோட்சம் குடு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே தெய்வநாயக பெருமாள் பார்க்கிறார். பார்த்துட்டு, ஓஹோ! நீ இப்ப சரணாகதி பண்ணா நான் உனக்கு உடனே மோட்சம் குடுத்துடணுமோ? நான் உனக்கு உடனே அருள குடுத்துடணுமோ? உன்னை ஏத்துக்கணுமோ? என்ன இருக்கு? நீ சும்மா வந்து புலம்புனா அவன ஏத்துக்குவனா? அதான் ஒரு பெரிய தகுதி அவன ஏத்துக்கிறதுக்கு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எதுக்கு உன்ன ஏத்துக்கணும்? காரணம் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அந்த அ வேதாந்த தேசிகர் சொல்றாரு, "சுவாமி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கால்ல இருந்து ஒரு கொலுசு கீழ விழுந்துடுச்சு. கீழ விழுந்துடுச்சு அப்படின்னா, அந்த கொலுசு உங்கள தேடி வருமா? இல்ல நீங்க அந்த கொலுச தேடி போவீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. "அது எப்படிங்க? கொலுச தான் தேடி நம்ம போ முடியும். கொலுசு நம்மள எப்படி தேடி வரும்? கொலுசு ஒண்ணும் தெரியாதே. அதுக்கு சக்தியே இல்லையே தன்னை தேடி வர்றதுக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "அதேதான் சுவாமி நாங்களும். உண்மையில நாங்க எல்லாரும் உங்களுடைய சொத்து. நாங்க தொலைஞ்சு போயிட்டோம். நாங்க தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா, நாங்க உங்கள தேடி வர்றது அப்படிங்கிறது எங்களுக்கு அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. எங்களுக்கு அவ்வளோ சக்தியும் கிடையாது, திறமையும் கிடையாது, புத்தியும் கிடையாது. புத்தி இருந்தா உங்க கூடயே இருந்திருப்போமே! இல்லையே! ஆனா, அந்த பொருளுக்கு உடையவன் நீங்க தான். நீங்க தான் உடையவர். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க எங்கள தேடி வந்து எங்கள ஆட்கொள்ளுங்க. எங்களுடைய புலன்களை எல்லாத்தையும் அடக்கி, எங்கள என்ன பண்ணுங்க, உங்களுடைய சேவையில உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பகவான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். "பரவாயில்லையே! என்னையே பேசி மடக்கிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இப்படியாக ஆத்மாபகார ரசிகேத மயைவ தத்தம் அந்யார்த்தும் அனுதா விபுனைகநாதாக அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த தேசிகனுடைய பாடலை இங்க வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க. இப்ப ஜீவாத்மா திருமால் பகவானுடைய சொத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அந்த பகவான் என்ன பண்றாரு? தன்னுடைய சொத்தை அடைவதற்கு எல்லா விதமான முயற்சி எடுக்கிறார் இல்லையா? அதனால அவருக்கு பேரு விஸ்வரேதாக பேர் குடுத்திருக்கார். நாம் பகவானை அடைவதற்கு செய்யும் முயற்சியை காட்டிலும், பகவான் நம்மை அடைவதற்கு செய்யக்கூடிய முயற்சி தான் அதிகம் அப்படின்றது தான் விஸ்வரேதாக அப்படின்னு நாம் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, பகவான் எவ்வளவு கஷ்டப்படுறார் நம்மள அடையறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதுக்காகவாவது பகவான் கிட்ட போய் சேரணும். சரி. 90வது நாமம் பிரஜாபவஹ பேர் குடுக்கிறார். பிரஜாபவஹ அப்படின்னா என்னது? பிரஜா பவ.
சோர்ஸ் ஆஃப் ஆல் த பீயிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறார். எல்லா ஜீவ ஆத்மாக்களுக்கும் மூலம் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்குறார். அதே போல பிரஜாபவ அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு. பகவான் நம்மளுக்கு புலன்களை கொடுத்தான்னு சொல்லி சொன்னேன்ல, ஈஸ்வரேதானா புலன்களை கொடுத்தார். புலன்களை கொடுத்தா மட்டும் போதுமா? அந்த புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சுட்டு இருக்கணும்ல, அப்படி ஈர்ப்பிலேயே வச்சுட்டு இருக்கணும் இல்லையா? அந்த ஈர்ப்பையும் அந்த கட்டுப்பாட்டையும் என்ன பண்றாரு பகவான் கொடுத்துட்டே இருக்காரு. அதனால அவருக்கு பேரு பிரஜாபவா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. நம்முடைய புலன்கள் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா திருடர்களை போன்றது. கொஞ்சம் ஏமாதான் நம்மளை திருட்டு போயிடும். ஒரு நாள் ஒரு பெரிய செல்வந்தர் வந்து அழுதுட்டு இருக்கார். ஐயோ என் வீட்டுல திருட்டு போயிடுச்சு அழுதுட்டு இருக்கார். அப்ப அவங்க ஃப்ரெண்டு கேட்கிறார், என்னப்பா திருட்டு போச்சுன்னு அழுதுட்டு இருக்க? உனதான் நிறைய செல்வம் இருக்கு, இதை ஏன் போய் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்க நீ? சோ என்ன பண்ண, அதெல்லாம் மறந்து போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொன்னாரு, திருட்டு போனது எனக்கு பெரிய கஷ்டமா தெரியல, ஆனா அந்த திருடன் செஞ்ச செயல் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன் அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்கிறேன். அந்த திருடன் என்ன தெரியுமா பண்ணா, எங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் திருடி சுத்தி ஒரு மூட்டையா கட்டி என் தலைமையிலேயே வச்சு என்னையே தூக்கிட்டு வந்து போடுறான்னு சொல்லி சொன்னான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னையே ஒரு கூலி தொழிலாளி மாதிரி ஒரு போர்ட்டர் மாதிரி மாத்திட்டான். அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னான். அது போல இந்த புலன்கள் என்ன தெரியுமா பண்ணுது, நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி நம்மளே அடிமையாக்கிடுது. இதுதான் திருடன் சொல்லி சொல்றோம். சோ அதனால இந்த புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க ரொம்ப கஷ்டம். இந்த புலன்களை என்ன பண்ணும், பகவானுடைய அர்ப்பணத்துல பகவானுடைய சன்னதியில கொடுத்துடணும். நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துடணும். நீ பார்த்துக்கோன்னு எப்ப புலன்களை கொடுத்துறணும் அப்ப அவர் பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்ச உடனே பகவானை பாருங்க. முதல் விஷயம், காலையில் எந்திரிச்சோடனே பகவானை பற்றி கேளுங்க. காலையில் எந்திரிச்சோடனே பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நல்ல அகர்பத்தியோ இல்ல பூக்களையோ உகர்ந்து பாருங்க. பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடுங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. கைகளால பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. இல்ல கோயில கூட்டுங்க. கோயில் அப்படின்னா உங்க வீடே கோயிலா நினைச்சிட்டு என்ன பண்ணுங்க, வீட்டை சுத்தப்படுத்துங்க. பகவானுக்கு சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணாவே போதுமே காலையில எந்திரிச்ச உடனே. அதுக்கப்புறம் உங்களுடைய வியாபாரத்துக்கு போங்க, உங்களுடைய வேலைக்கு போங்க. யாரும் வேணாம்னு சொல்லுங்க. வேலைக்கு எதுக்காக போறேன், வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும். எதற்காக சம்பாதிக்கிறேன், இதற்கு முன்னாடி நான் எதுக்காக சம்பாதிச்சேன், நல்லா ஊர் சுத்துறதுக்கு, நிறைய பொருட்களை வாங்குறதுக்கு, ஷாப்பிங் பண்றதுக்கு, டூருக்கு போறதுக்கு நான் சம்பாதிச்சேன். இப்ப நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன், கோயிலுக்கு போறதுக்கு, பகவானுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு, நான் வீட்டுல நல்ல பூ வாங்கி போறதுக்கு, பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், சம்பாதிக்கிறேன். தப்பு இல்லையே. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயலை மாத்திக்க தேவையில்லை, அதனுடைய இலக்கை தான் மாத்திக்க போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் பக்தின்னு சொல்லி சொல்றோம். சோ பக்தியில நம்ம என்ன பண்றோம், நம்முடைய உணர்வை தான் மாத்திக்கணுமே தவிர செயல்பாடுகளை மாத்திக்க தேவை. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க பக்தி அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுறது அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையும் விட தேவையே இல்லை. எதையும் விடவும் தேவையில்லை. எல்லாத்தையும் நம்ம கூட வச்சுட்டு இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் உபயோகப்படுத்தணும். அதுதான் பக்தின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் கிருஷ்ணன் நமக்கு அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். பகவத்தினுடைய கடைசியில் நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய புலன்களை அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு நிறைய காரியங்களை பண்றாராம். இங்க மதுரையில பார்த்தோம் அப்படின்னா, கள்ளழகர் கீழே இறங்கி வருவார். கள்ளழகர் கீழே இறங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னா, மதுரையே களை கட்டிடும். மதுரையே ஒரு 10 நாள் அல்லோலப்பட்டுடும். மக்கள் எல்லாம் ஓடுன்னு ஓடுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுவாங்க. அழகரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேத்து தாண்டா அழகரை பார்த்தேன். இன்னைக்கு பார்க்க போறேன். டேய் காலையில தாண்டா பார்த்தேன். இப்பயும் பார்க்க போறேன். எவ்வளவு கூட்டம் வந்தாலும் எல்லா ஜனங்களும் ஓடும். எதனால? பகவான் வந்து என்ன பண்றாரு, எல்லா புலன்களையும் அப்படி ஈர்த்து வச்சிருக்காரு. நான் உபன்யாசம் சொல்றேன் எல்லாரும் வாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. இதுவே நான் வந்து ஒரு யாகம் பண்ண போறேன், பூஜை பண்ண போறேன்னா யாரும் வரமாட்டாங்க. இதே என்ன பண்றாங்க, அழகர் வந்தான்னா எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப எளிமையான விஷயம் இந்த கலியுகத்துல. இந்த கலியுகத்துல மற்ற விஷயங்கள்லாம் செல்லுபடி ஆகவே ஆகாது. நீங்க ஹரிநாமத்தை சொல்லிக் கொடுங்க, லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணலாம், இன்வால்வ் பண்ண முடியும் ஹரிநாமத்துல. மற்ற விஷயங்கள் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா பகவான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்காராம். என்ன திட்டங்கள் போட்டுட்டே இருக்காரு, நம்முடைய புலன்களை எப்படி அவருடைய கட்டுப்பாட்டையே வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திட்டம் போட்டே இருக்காராம். அதனால நிறைய உற்சவங்கள், நிறைய ரூபங்கள்ல வராரு, நிறைய லீலைகளை பண்றாரு. இதெல்லாம் எதுக்கு, நம்மை அவருடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கணும், அவருடைய ஈர்ப்பிலேயே வச்சிருக்கணும், அவருடைய மயக்கத்திலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா பகவானுக்கு அவசியம். இதனால அவருக்கு பேரு பிரஜாபவகா பேர் எடுத்திருக்காரு. இதற்கு ஒரு அழகான கதையும் கொடுக்கிறார் மகாபாரதத்துல இருந்து. பீமனும் சகதேவனும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சகதேவன் ஒரு விஷயம் சொல்றான். பிது புத்திர பிரியா பரம் நாஸ்தி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றான். பிது புத்திர பிரியா பரம் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றான். பீமன் கேட்கறான், என்னப்பா இது அப்படின்னு கேட்கறான்.
ஒரு தந்தை ஒரு மகன் மேல வச்சிருக்கக்கூடிய பிரியத்தை காட்டிலும் இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த அன்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பீமன் சொல்றான், அது எப்படி? அம்மா தானே அதிக அன்பு வச்சிருப்பாங்க ஒரு பையன் மேல, அப்பா எப்படி வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சகதேவன் சொல்றான், இல்ல, அம்மா கூட என்ன தெரியுமா பண்ணுவா? பையன் நம்ம பையன் ஆச்சேன்னு சொல்லிட்டு அதிக ஆசையினால, அதிக அன்புனால அந்த பையன் தப்பு பண்ணா தப்ப கண்டிக்கவே மாட்டா. இது நெறைய அம்மாக்கு இருக்கும். பையன் தப்பே பண்ணியிருப்பான். ஆனா அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா? என் பையன் தப்பே பண்ண மாட்டாங்க. என் பையன் அப்படி கிடையவே கிடையாது. உங்க பையன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மாத்தி விட்டுருவா. அவன் தப்பா மறைச்சுருவா. அவன திருத்த மாட்டான். ஆனா அப்பா அப்படி கிடையாதாம். அப்பா பையன் மேல அன்பு இருக்கும் உள்ள. ஆனா அந்த பையன திருத்தணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுத்துவார். அடிக்க கூட செய்வேன். பையன் வெறுத்தாலும் பரவால்ல நம்மள. ஆனா பையன் நல்லவனா இருக்கும்னு சொல்லி நினைப்பாராம். அப்படி அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது ஒரு மகனுக்கு மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னேன். அப்ப பீமன் கேட்கிறான், "அப்படியா? அப்படின்னா கம்சன் மேல அவங்க அப்பா உக்கிரசேனருக்கு பெரிய அன்பு இருந்த மாரி தெரியலையே! இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது?" அப்படின்னு கேட்கிறான். அவன் சகாதேவன் சொன்னான், "சரி வா கிருஷ்ணன் கிட்டயே போய் கேட்கலாம்." சொல்லி 2 பேர் வராங்க. கிருஷ்ணன்ட்ட கேட்கிறான், "கிருஷ்ணா என்னடா இது? இப்படி ஒரு வார்த்தை சொல்றான் அவன்." அப்படின்னு சொல்றான். சொன்னோனே கிருஷ்ணன் சொன்னான், "கம்சன் உக்கிரசேனனுக்கே பிறக்கல" அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டான். "என்னது? கம்சன் உக்கிரசேனனுக்கே பிறக்கலையா?" "ஆமா." "என்ன ஆச்சு? கதை சொல்லு." பத்மாவதின்னு சொல்லிட்டு பேரு. கம்சனுடைய அவங்க அம்மா பேரு பத்மாவதி. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, ஒரு நாள் அந்தப்புரத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கான். சுத்திட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல கந்தர்வன், திமிரிடன் அப்படின்னு ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் இந்த பக்கம் வந்து பார்க்குறான். பத்மாவதிய பார்த்தோனே அவனுக்கு அழகுல மயங்கி, அவளோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றான். அதுக்கு என்ன பண்றான், உக்கிரசேனன் போல ரூபம் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அந்த பெண்ணிடம் வந்துட்டான். வந்து சேர்ந்து இன்பமா இருந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா, "உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சொன்ன உடனே அந்த பத்மாவதிக்கு கோவம் வந்துருச்சு. "ஏன்டா! என்னடா என்ன ஏமாத்திட்டியா நீயி?" சொல்லி திட்டுறா. திட்டின உடனே அவன் சொல்றான், "ஏன் நான் உன் கூட இருந்தபோது உன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தான் என் கூட நல்லா இருந்த. இப்ப என்னமோ பெரிய தெய்வமாரி சொல்லி திட்டுற என்ன? நீ என்ன திட்டின இல்லையா? அதுக்காகவே நமக்கு பிறக்கக்கூடிய பையன் இருக்கான்ல, இவன் நம்முடைய குலத்தையும், உன்னுடைய குலத்தையும் அழிக்கப் போறான்" அப்படின்ட்டு சாபத்தையும் குடுத்துட்டு போயிட்டா. அந்த பத்மாவதிக்கு இது தெரியும். ஆனா வெட்கத்தினால என்ன பண்ணவே இல்ல. யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. அவங்க பையனும் பிறந்தான். உக்கிரசேனன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உக்கிரசேனருக்கு பெருசா தெரியல. நம்முடைய பையன் தெரியல. நமக்கு பிறக்காத பையனா இருக்கிறதுனால, பெருசா உக்கிரசேனருக்கும் கம்சன் மேல அட்ராக்ஷன் கிடையாது. விருப்பம்லாம் கிடையாது. வரலையாம். அதேபோல என்ன பண்ணல, கம்சனும் உக்கிரசேனன் மேல பெரிய ஈர்ப்பெல்லாம் எடுத்துக்கல. ஆனா, ஒரு உண்மையான மகனா இருந்தான் அப்படின்னா, அப்பாவுக்கு கண்டிப்பா அவன் மேல அக்கறை இருக்கும். அவன் மேல அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றான். சொன்ன உடனே சரி திரும்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னா, பீமன் கேட்கிறான். சரி, அப்படி பார்த்தோம்னா இந்த உலகத்துக்கே தந்தை கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் ஏன் கம்சனை வெறுக்கிறான்? இல்ல கம்சன் ஏன் கிருஷ்ணரை வெறுத்தான்? இது எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அது மறுபடியும் வந்து கிருஷ்ணர்ட்ட கேட்கிறாங்க. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றான், உண்மையில கம்சன் கிருஷ்ணரை வெறுக்கவே இல்லை. உண்மையில கம்சன் கிருஷ்ண பக்தன் தான். அவனுடைய அந்தப்புரத்துல ஒரு பெட்டி வச்சிருப்பானாம். ஒரு அழகான தங்கப் பெட்டி வச்சிருப்பானாம். அதை யாரையும் தொட விட மாட்டானாம். அந்த தங்கப் பெட்டிய தொறந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்ல அழகான கிருஷ்ண விக்கிரகம் உள்ள வச்சிருப்பானாம். நல்லா கரு கரு கருன்னு கிருஷ்ண விக்கிரகம் வச்சிருப்பானாம். அந்த விக்கிரகத்த தினமும் பூஜை பண்ணிட்டே இருப்பானாம். வெளியில கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுவான்? எப்பயுமே தன்னை கிருஷ்ணருடைய துவேஷியாகவே பார்த்துட்டு இருப்பான். துவேஷியாகவே தெரிவிப்பான். ஆனா உள்ளார அவனுக்கு பக்தி அதிகமா இருக்குமாம். அப்படி என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலகத்துல கிருஷ்ணரை யாருமே என்ன பண்ண முடியாது? வெறுக்க முடியாது. ஏன்னா, அவர் தான் எல்லாருக்கும் தந்தையா இருக்கார். உண்மையில ஒருவன் தன்னுடைய தந்தையை வெறுக்கிறான் அப்படின்னா, அவன் நல்ல மகனா அவனுக்கு புத்தியே இல்ல. அவன் பைத்தியக்காரனா தான் இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் தன்னுடைய தந்தையை வெறுப்பான். இல்ல யாரும் தந்தையை வெறுக்க மாட்டாங்க. அப்படி பிரஜாபவக அப்படின்னா, தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் ம் நல்ல அன்போட, அக்கறையோட பார்த்துக்கிறார் இல்லையா? அதனால அவருக்கு பேரு பிரஜாபவக அப்படின்னு பேர் குடுத்திருக்கார். இப்படியாக நாம் கம்சனையும் பார்க்கிறோம். இதே போல அ ஹிரண்யகசிபுவையும் பார்க்கிறோம். சோ இவங்கெல்லாம் ராவணனையும் பார்க்கிறோம். இவங்கெல்லாம் வெளியில பார்த்தா முரடர்கள் போல இருக்காங்க. பட் உண்மையில அவங்கெல்லாம் உள்ள பக்தர்கள் தான். ஏன் பக்தர்கள்? ஏன்னா அவங்க 2 பேரும் ஜெய விஜயர்கள். இல்லையா? பகவானோட லோகத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்க கிருஷ்ணர உண்மையால வெறுக்க முடியாது. வெறுக்கிறத போல நடிச்சாங்க. என்ன காரணம்? ஏன்னா கிருஷ்ணன்ல சண்டை போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? நடிச்சிட்டு இருந்தாங்களே தவிர, யாரும் கிருஷ்ணரை வெறுக்க முடியாது. பிரஜாபவக அனைவருக்கும் ஈர்ப்பை கொடுத்து, அனைவரையும் சரியாக வழிநடத்தி, அனைவருடைய புலன்களையும் தன்னுடைய தன்னுடைய வழியில கொண்டு வந்து எல்லாருக்குமே
அந்த புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கனால அவனுக்கு பேரு பிரஜாபவஹா பேர் கொடுத்திருக்காரு. சரி. அடுத்தது 91வது நாமம் என்னது? அஹஹா பேர் கொடுத்திருக்காரு. என்ன பேர் கொடுத்திருக்காரு? ஹஹஹா கிடையாது. அஹஹா பேர் கொடுத்திருக்காரு. அஹஹா அப்படின்னா யார் ஒருவன் தன்னுடைய இயற்கையும் விட மாட்டான், தன்னுடைய பக்தர்களையும் விட்டு கொடுக்க மாட்டான். இன்னொரு பேர் அஹஹான்னு சொல்லி பேர் கொடுத்திருக்காரு. இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறாரு, யார் ஒருவன் இரவை அழித்து நமக்கு நல்ல விழுப்பத்தை கொடுக்கலாம் அவனுக்கு அகன் அகன் அப்படின்னா பகல் அப்படின்னு சொல்லணும். தத்வதோ ஞானம் ஹி ஜீவானாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுடைய ஞானமா இருக்கிறனால அவனுக்கு பேரு கஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்கிறாரு. பிரகாச ரூபம் அப்படின்னு கொடுக்குறாரு. பகவான் வந்துட்டாவே வெட்ட வெளிச்சமா இருக்குமா. எப்படி சூரியன் தக தக தகன் 12 மணிக்கு ஒளி இருந்தார் அப்படின்னா அங்க இருட்டே இருக்காதோ, அது போல பகவான் வந்துட்டாருன்னு நம்ம கிட்ட இருட்டே இருக்காதா, எந்த விதமான அக்ஞானமும் இருக்காதா. உண்மையில நம்ம எல்லாரும் இருட்டுல இருக்கிற வரைக்கும் தான் பயந்துட்டே இருப்போம், இருட்டுல இருக்க வரைக்கும் தான் நம்ம துன்பப்பட்டுட்டே இருப்போம். நாம எப்ப வெளிச்சத்துக்கு வரோமோ அப்ப துன்பம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இருட்டா இருக்கும்போது நீங்க என்ன அனுபவிக்க முடியும்? எதையும் அனுபவிக்க முடியாது. நல்ல விஷயத்த சாப்பிட முடியாது, நல்ல விஷயத்த பார்க்க முடியாது. அதே வெளிச்சத்துல வந்தோம்னா நல்லா எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த உலகத்துல இருட்டா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது ரொம்ப தாழ்ந்த சந்தோஷம். இந்த உலகத்துல உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது வெளிச்சத்துல தான் இருக்கு. அதனால பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருக்காரா. ஆனா உங்களுக்கு பேர் ஆகான்னு சொல்ல. நம்ம தீபம்லாம் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா? தீபம் ஏற்றி வைக்கிறது எதுக்காக? பகவான் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டார், நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இது உண்மையில சொல்றது உண்டு. கிருஷ்ணர் சூரிய சம மாயாகி அந்தகார அப்படின்னு சொல்றது உண்டு. கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்? சூரியனை போன்றவர். மாயை எப்படிப்பட்டவள்? இருட்டை போன்றவள். எங்க சூரியன் இருக்காரோ அங்க மாயை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறது நல்லாதான் இருக்கும். ஆனா இதுல ஒரு குற்றம் இருக்கு. என்ன குற்றம் இருக்கு தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், இந்த ரூம்ல நல்ல வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த ரூம்ல வெளிச்சம் இருக்கு, இந்த ரூம்ல இருட்டு கிடையாது அப்படின்னு சொல்றேன். இதே பக்கத்து ரூம்ல ஃபுல்லா லைட்ல ஆஃப் பண்ணிட்டேன். அப்ப அங்க என்ன இருக்கு? வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்கு. அங்க என்ன கிடையாது? வெளிச்சம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த உலகத்துல இருட்டு வெளிச்சத்துக்கு பொருந்தும். இதுவே நீங்க கிருஷ்ணரை சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல இந்த இடத்துலதான் கிருஷ்ணர் இருக்கார், இந்த இடத்துல கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க எங்கேயாவது? கிருஷ்ணன் நம்ம என்ன சொல்றோம்? வெளிச்சம் சொல்லி சொல்றோம். சோ வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கான்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னா இந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கார், மாயை இல்ல. இல்ல இந்த இடத்துல மாயை தான் இருக்கா, கிருஷ்ணர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கிருஷ்ணர் இல்லாத இடம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடம் இருக்கா இந்த உலகத்துல? கிடையாது. கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் தான் இருக்கார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரே இடத்துல இருட்டும் இருக்கு, அதே இடத்துல வெளிச்சம் இருக்கு. இதுதான் அர்த்தம். இது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்துல ஒரே இடத்துல எப்படி இருட்டும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கு. இப்ப இந்த ரூம்ல வெளிச்சமும் இருக்கு, இதே ரூம்ல இருட்டும் இருக்கு. லைட் ஆஃப் பண்ணா இருட்டு இருக்குன்னு சொல்லாதீங்க. ஒரே சமயத்துல இருக்கு. ஒரே சமயத்துல இருட்டு வெளிச்சம் ரெண்டும் ஒரே சமயத்துல சேர்ந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகும். அது எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, கண்ணை முடிக்கோங்களேன். கண்ணை மூடிட்டுக்கோங்க. கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னா எல்லாம் இருட்டை இப்ப எடுத்துப்பேன். கண்ணை திறந்தா வெளிச்சமா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். ஒரே ரூம்ல இருட்டும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. அது எதை பொறுத்து இருக்கு? நம்முடைய கண்ணை மூடுறதுலையும் கண்ணை திறந்தும் இருக்கு. அது போல இந்த உலகத்துல கிருஷ்ணர் இருக்கார், மாயம் இருக்கா. எப்ப நீங்க கிருஷ்ணரை பாக்குறீங்களோ மாயை தெரியறது கிடையாது. எப்ப நீங்க மாயில் இருக்கீங்களோ கிருஷ்ணர் தெரியறது கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். அதனால நீங்க என்ன பண்ண, எப்பயுமே கிருஷ்ணரை பார்க்க கத்துக்கணும். அப்ப மாயை உங்ககிட்ட மறைஞ்சு போயிடுவோம். நீங்க மாயிலே இருந்தீங்கன்னா கிருஷ்ணர் தெரிய மாட்டார். அதுக்கு எதனா என்ன செய்யணும்? எப்பயும் கிருஷ்ணனோட தொடர்புலயே இருந்துட்டு இருக்கணும், வெளிச்சத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். வெளிச்சம்னா என்னது? பகவத் சங்கம் தான், பக்த சங்கம் தான் இல்லையா? சோ பக்தருடைய சங்கத்துல இருந்துட்டே இருந்தோம்னா நாம என்னைக்கு வெளிச்சத்திலே இருக்கிற மாதிரி. எப்பயும் பக்தரோட சேர்ந்துட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரணும், பக்தரோட பழகணும், அங்க பிரசாதம் சாப்பிடணும், அங்க சேவை பண்ணணும், தினமும் ஜபம் பண்ணணும், தினமும் நம்முடைய ஆர்த்திகளை செய்யணும். சோ இதெல்லாம் செஞ்சோன்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்பயுமே வெளிச்சத்தில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ இதனாலதான் இங்க சொல்றாரு ஆஹா அப்படின்னு சொல்றான். சோ பகவான் என்னைக்கும் வெளிச்சமா இருந்துட்டு இருக்காரா, அதனால ஒரு பேர் ஆஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சோ நம்ம என்ன பண்ணோம்? இப்ப ரூம்ல நீங்க போய் உங்க வீட்டுல போய் பாருங்களேன், எல்லாம் நல்லா இருட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க கொரட்டை விட்டுக்கிட்டு. சோ நீங்க என்ன பண்ண, எல்லாருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்துங்க. நீங்க எல்லாரும் எந்திரிச்சு அந்த உட்காந்துட்டீங்க, இப்ப ஜபம் பண்றதுக்கு நல்ல கிளாஸ் உட்காந்துட்டீங்க. வீட்டுல இருக்கவங்க நிலைமை என்னது?
6 மணி ஆயிடுச்சு. 6 மணியா? 6:40 ஆயிடுச்சு. வீட்ல ரூல் போட்டுருங்க. 6 மணிக்கு மேல தூங்குனீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு கட் அப்படின்னு சொல்லி ரூல் போட்டுருக்கு. ஏன்னா, நம்ம வீடு அப்படிங்கிறது, அது உண்மையில ஒரு கோயில் தான். பகவான் குடுத்த ஒரு சொத்து தான். ஸோ கோயில் இருட்டா இருக்கக்கூடாது. இன்னைக்கு கோயிலே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நெறைய கோயில 7:30 மணிக்கு மேல தான் திறக்குறாங்க. அவர் மெதுவா எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து திறந்து கொஞ்ச நேரம் இருக்கிறான். அப்புறம் டக்குன்னு மூடிட்டு போயிடுறாங்க. யாராவது வந்தாங்கன்னா, திறந்து வைக்கிறேன். அவர் மூடிட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்க இஸ்கான் போய் பாருங்களேன். நீங்க இஸ்கான் டெம்பிள் எந்த டெம்பிளுக்கு போனாலும், உலகத்துல எந்த மூல முடுக்கு போனாலும், கோயிலுக்கே போவேணாம். ஒரு சின்ன சென்டர் தான் நடக்கும். ஒரு வீட்ல கோயில் மாரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அங்க போனாலுமே கூட, காலையில 4:30 மணிக்கு எல்லாரும் மங்கள ஆரத்தில இருப்பாங்க. காலையில 4:30 மணிக்கு பூஜை நடக்கும். அது வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, இடியா என்ன நடந்தாலும் அது நடந்துட்டு இருக்கும். நம்ம ஊர்ல ஒண்ணும் பெருசா தெரியாது. நீங்க ஃபாரின் கண்ட்ரில பாருங்க. ரஷ்யாலாம் போய் பார்த்தோம்னா, -20 டிகிரில இருக்கும். -30 டிகிரில இருக்கும். அவ்வளவு குளிர். வெறும் வெறும் பனியா இருக்கும். ஆனா அந்த ஊர்ல கூட பக்தர்கள் என்ன பண்றாங்க, காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 4:30 மணிக்கெல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்மள மாரி பிறந்ததுலருந்து அமாவாசை தெரியுமா? பௌர்ணமி தெரியுமா? நட்சத்திரம் தெரியுமா? நாள் தெரியுமா? கிழமை தெரியுமா? திதி தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? ஸ்ரீல பிரபுபாதம் தெரியும். பிரபுபாத் சொல்லியிருக்காரு. இத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. செய்றாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஒரு நல்ல குரு, அந்த குரு நமக்கு நல்ல குரு கிடைச்சிட்டாரு அப்படின்னா, நாம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவார்? அவர் கை குடுத்து மேல கொண்டு வந்துருவார். நல்ல குரு இல்ல அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருந்தாலும் கீழ விழுந்துருவோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல வந்து நல்ல குடும்பங்கள்லாம் இருக்கு. நல்லா பக்தி பண்றவங்க காலையில எந்திரிச்சோனே எங்க பாட்டிலாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாங்க. சுந்தரகாண்டம் படிச்சதா சமையல் பண்ணுவாங்க. நெறைய சொல்றவங்கலாம் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அடுத்த சந்ததிகள் என்ன பண்றாங்க? அதெல்லாம் விட்டுட்டாங்க. பூஜை பண்றது கிடையாது. ஒண்ணும் பண்றது கிடையாது. காரணம் என்னது? குரு கிடையாது. குரு இல்ல அப்டின்னா, நாம் நம்முடைய ஆன்மீகத்துல முன்னேறவே முடியாது. குரு எப்படிப்பட்ட குருவா இருக்கணும்? நம்ம கூட பேசுறவரா இருக்கணும். ஃபோட்டோல வச்சு பூஜை பண்றவரா இருக்கக்கூடாது. நம்ம கூட பேசணும். நம்முடைய சந்தேகங்கள நிவர்த்தி பண்ணணும். நம்முடைய லாப நஷ்டங்கள பார்க்கணும். நமக்கு வந்து ஏதாவது ஒரு கேள்வி வருதுன்னா, உடனே அவர்கிட்ட போய் பேசுற மாரி இருக்கணும். ஃபோன் பண்ணி பேசுற மாரி இருக்கணும். ஸோ அப்படிப்பட்டது தான் குருவா இருக்கணுமே தவிர, வெறும் ஃபோட்டோல மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பிரபுபாத் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கு ஒரு இஸ்கான் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஏற்பாடு பண்ணி குடுத்திருக்காரு. இந்த இஸ்கான்ல என்ன பண்றோம், நம்ம நெறைய பக்தர்கள பார்க்க முடியும். நெறைய பக்தர்கள்ட்ட பேச முடியும். அவங்ககிட்ட சத்சங்கத்த எடுத்துக்க முடியும். அவங்ககிட்ட கேள்விகள கேட்க முடியும். பதில பெற முடியும். அதனால தான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் என்னைக்குமே வெளிச்சத்துல இருக்கணும். ஸோ வெளிச்சத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் என்னைக்குமே பக்தர்களுடைய சங்கத்திலே இருந்துட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு அர்த்தம் கொடுக்குறார். அப்படின்னா தன்னுடைய பக்தனை கைவிடவே மாட்டான். ஆனா அவனுக்கு பேர் அஹஹான்னு சொல்லி சொல்றார். ந ஹீனஹ அஸ்ய அஸ்தி இதி அஹஹா அப்படின்னு பேர் கொடுக்குறார். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பாபம், இவன் பாபிஷ்டன், இவன் புண்ணியம் செஞ்சவன் அப்படின்ற எந்த விதமான அ பாகுபாடும் இல்லாம எல்லாத்தையும் பார்த்துப்பாராம். அதனால அவனுக்கு பேரு அஹஹான்னு பேர் கொடுத்திருக்கார். அதுல விப்ரநாராயணன் அப்படின்னு ஒரு பக்தன் வாழ்ந்துட்டு இருந்தான் கும்பகோணத்துல. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அ அந்த விப்ரனார் என்ன பண்றான், சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஸ்ரீரங்கநாதர்னா ரொம்ப பிடிக்கும். ரங்கநாதருக்கு வந்துட்டான். கும்பகோணத்துல இருந்து ரங்கநாதருக்கு வந்துட்டான். அங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய தோட்டம் அமைச்சு, தோட்டத்த வச்சு நெறைய பூக்கள்லாம் விளை வச்சான். அந்த பூக்களால மாலை கட்டி தினமும் பகவானுக்கு அங்க அர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தான். அப்ப பக்கத்துல ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல உத்தமர் கோயில்னு இடம் இருக்கு. உத்தமர் கோயில் பக்கத்துல தேவதேவி அப்படின்னு ஒரு நடன மாது, ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய பெண், ஒரு வேசி வாழ்ந்துட்டு வந்தா. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய அழகுனால எல்லாத்தையும் மயக்கி வச்சிருந்தா. இந்த விப்ரநாராயண அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே போவா. இவர் வந்து பெருசா மயங்குற மாரி தெரியல. அவர் பாட்டுக்கு தன்னுடைய சேவையில மும்முரமா ஈடுபட்டுட்டு இருந்தார். அந்த பெண்ணுக்கு ஒரே அ கோவம். இவன் என்னது எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, இவன் பார்க்க மாட்டேங்கிறான். இவன் அவ்வளவு பெரிய ஆளா? நான் என்ன பண்றேன், இவன என்னுடைய வலைக்கு கொண்டு வர பார்க்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சேலஞ்ச் வருது அவங்க தங்கச்சிகிட்ட. சேலஞ்ச் என்ன பண்றா அப்படின்னா, தினமும் ஒரு சிம்பிளான உடைய போட்டுக்கிட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து நானும் பகவானுடைய சேவைக்கு நானும் உன்கிட்ட சேவை பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு நாள் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையில நல்லா நனைஞ்சு அவன் என்ன பண்றான் ஆசிரமத்துக்கு வந்து நுழையிறான். நுழைஞ்ச உடனே விப்ரநாராயணன் அவருடைய அழகுல மயங்கிட்டார். 2 பேரும் சேர்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா திடீர்ன்ட்டு அவன விட்டுட்டு அவனுடைய மாளிகைக்கு போயிட்டா. போனோனே விப்ரநாராயணனுக்கு மனசெல்லாம் இவள் நிறைஞ்சு போயிட்டான். முன்னாடி பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாரு.
இப்ப அவருடைய மனசுலாம் மாறி போயிடுச்சு. ஒரே ஒரு சின்ன சங்கம் தான். அந்த சங்கத்துல எல்லாம் மாறி போயிடுது. எல்லாம் நல்ல குணமும் போயிடுச்சு அவன்கிட்ட. என்ன பண்றான்? ஓடி வந்து அந்த தேவதேவனுடைய திருமாளிகைக்கு வரான். அவன் பெரிய பணக்காரன். அவன் சொல்லிட்டான், "பணம் இல்லன்னா உள்ளே அனுப்ப முடியாது. வெளில அனுப்பு. தொரத்தி விடு அவன." அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த பெண்ணுடைய வாசல்லயே படுத்துட்டு இருக்கான். நம்மள உள்ள விடமாட்டாளா? உள்ள விடமாட்டாளான்னு படுத்துட்டு இருக்கான். இத பார்த்துட்டு இருந்த ரங்கநாதர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் நினைச்சாரு, சரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் ஒரு சின்ன ஒரு நல்ல அழகான ரூபத்த எடுத்துக்கிட்டு, அந்த அ ஸ்ரீரங்கநாதருக்கு படைக்கக்கூடிய தங்கத்தட்டு, அந்த தட்ட கொண்டு வந்து என்ன பண்றாரு, இங்க தேவதேவதை கிட்ட குடுத்துட்டார். குடுத்துட்டு, இத நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அந்த விப்ரநாராயணன உள்ள கூப்ட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்றான், உள்ள கூப்பிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தான் தெரிய ஆரம்பிக்குது. ரங்கநாதருடைய அந்த தங்கத்தட்டு காணோம்னு தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே விசாரிச்சுட்டு வரும்போது தெரிய வருது, இது தேவதேவி வீட்ல இருக்குன்னு தெரிய வருது. தேவதேவதைய புடிச்சு கேட்கிறான். யார் கொண்டு வந்து குடுத்தாங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவ கை காட்டிட்டு அந்த விப்ரநாராயணன் தான் கொண்டு வந்து குடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தூக்கி அவன ஜெயில்ல போட்டாங்க. ஜெயில்ல போட்ட உடனே அன்னைக்கு இரவு அந்த சோழ மன்னனுடைய கனவுல பகவான் தோன்றி சொல்றார், "நான் தான்ப்பா குடுத்தேன் உண்மையில. அந்த தட்ட நான் தான் குடுத்தேன். அவன விட்டுருங்கன்னு" சொல்லி சொல்றார். இத கேள்விப்பட்ட உடனே பகவான் பகவான் தனக்காக ஒரு வேசியிட போயி, தனக்கு தான் சாப்பிடக்கூடிய ஒரு தட்ட போய் குடுத்திருக்காரு. நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத, அந்த ஒரு விஷயத்த நினைச்ச உடனே விப்ரநாயகர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். தன்னுடைய பாவத்த எல்லாம் போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுடைய பாதத்தையும் என்ன பண்றாரு, நல்ல தண்ணீனால அவங்களுக்கு பூஜை பண்ணி, அந்த தண்ணி என்ன பண்ணாரு அவரு குடிக்க ஆரம்பிச்சாரு. அதனால தான் அவருடைய பேரு விப்ரநாராயணன் அப்படின்ற பேரு அப்புறம் என்ன ஆச்சு? தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு மாறுனது. அதன் பிறகு என்ன பண்ணாரு? அவர் ஸ்ரீரங்கத்த விட்டு போகவே இல்ல. ரங்கநாதரையே கதியான்னு வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அதனால அந்த தொண்டடிப்பொடி ஆழ்வாரா இருந்து என்ன பண்றாரு? பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இதுவும் நமக்கு காட்டுது, பகவான் ஒரு ஒரு பக்தன் எவ்வளவுதான் மோசமா நடந்துக்கிட்டாலும், எவ்வளவுதான் மோசமா நடந்து அவன்கிட்ட இருந்தாலுமே கூட அவனை எப்படியாவது திருத்தி, அவனை தூய்மைப்படுத்தி தன் வயப்படுத்திக்கிறார் இல்லையா? அதெல்லாம் பகவானுக்கு பேரு. ஆஹா! பேர் கொடுத்திருக்கார். இதை போன்ற ஒரு பெரிய சுவாமி நமக்கு யாரும் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிளாஸ் நிறுத்திடுறேன் நானு. 3 நாமத்த பார்த்திருக்கோம். மறுபடியும் நம்ம திங்கட்கிழமை மற்ற நாமங்கள பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. 91 நாமம் பார்த்திருக்கோமா? ஓகே. தீபாவளி வர முடிஞ்ச வரைக்கும் நம்ம 100 நாமத்த பார்க்கலாம். 100 நாமத்த பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செஞ்சுரி அடிச்சுன்னா நம்ம தீபாவளி கொண்டாடலாம் எல்லாருமே. ஹரே கிருஷ்ணா. கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த தொண்டரடி போடி ஆழ்வார்ங்கிறது இந்த மாதிரி ஒரு கதை இருக்குங்கிறது இன்னைக்கு தான் தெரியும். அந்த உத்தமர் கோவில்லாம் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கேன். இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸ்ரீரங்கம் ரொம்ப ம். நல்லா இருக்கு உங்க கிளாஸ். நான் ஆன்லைன்லயும் பார்த்தேன். பட் இந்த ஸ்டோரி எந்த ஆன்லைன்லயும் நான் கேட்ட மாதிரி இல்ல உங்களோட கிளாஸ்ல. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிளாஸ மிஸ் பண்ணும்போது நீங்க வரலைன்னா, அந்த வீடியோல வரலைன்னா, ஐயோ! வரலையே வரலையே அப்படி இருக்கு. ரொம்ப அருமை உங்க கிளாஸ். சொல்றதுக்கே வார்த்தை இல்ல. நன்றி. இது இவ்ளோ வருஷமா நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறேன். ஒரு அர்த்தம் தெரியாம ஏதோ குருட்டாம்போக்குல படிச்சுட்டு இருப்பேன். அ ரொம்ப நன்றி. எனக்கு அப்படியே உடம்பே சிலுக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே பிரபுஜி கிருஷ்ணா. நன்றி. தேங்க் யூ. நம்ம எல்லாருக்குமே இந்தியால நிறைய விஷயம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய குழந்தைகளும் சரி, நம்மளும் சரி, சம்பந்தமே இல்லாம, பிரயோஜனமே இல்லாத விஷயத்த நெறைய விஷயத்த நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். வெறும் பிளாஸ்டிக்க தேடி போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட நெறைய தங்கம், வைடூரியம்லாம் இருக்கு. அத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு நெறைய விஷயத்த குடுத்திருக்காங்க. அத படிக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு டைமே பத்தாது. அவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனசும் முழுக்க முழுக்க கிருஷ்ணர்கிட்ட நிறைஞ்சு போயிரும். இப்ப தாமோதர மாசம் எல்லாரும் வீட்ல தாமோதர ஆரத்தி செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க நெறைய ஸ்கூல்ஸ்லாம் பண்றோம். ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஆஃபீஸ்லாம் பண்றோம். அதனால மதுரையில யாராவது தெரிஞ்சவங்க ஸ்கூல் இருந்து, காலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. என்ன வந்து ஒரு காலேஜ்ல இன்வைட் பண்ணியிருக்காங்க. திருத்தணியில ஒரு காலேஜ்ல இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நான் போக போறேன். அந்த மாரி காலேஜ்ல உங்களுக்கு பெரிய காலேஜ் யாருக்காவது தெரியும், பிரின்சிபல் யாராவது தெரியும் அப்டின்னா நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், அந்த காலேஜ்லயும் வந்து இந்த ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே ரமேஷ். ஹரே கிருஷ்ணா குருஜி, பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நமஸ்காரம். 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 உங்களோட இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதாஜி சொன்ன மாதிரி நான் வந்து இந்த ஒரு விஷயம் உங்களால தெரிஞ்சிருந்தேன்.
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு அவருக்கு பேர் மாறினது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அதாவது ஏதோ ஒரு சினிமால ஏதோ பார்த்திருக்கேன். பட் அதெல்லாம் இப்ப ஞாபகமே இல்ல. பட் நீங்க சொன்ன உடனே ரொம்ப அது கேட்சிங்கா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. உங்க கிளாஸ்ல வரும்போது ரொம்ப நான் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ரொம்ப இது பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க வீடியோ இது வேற ஆன் பண்ண சொன்னேல, ஐ வெரி ஹாப்பி. உங்களை பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா சொல்றேன் நீங்க. அதாவது ஒரு ஒரு வார்த்தைக்கும் நானும் விஷ்ணு சஸ்திரம் இப்பதான் கொஞ்சம் வருஷமா தான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன சத்சங்கத்துல இருக்கேன். அதனால இப்ப அது ஒரு ஒரு வேர்டுக்கு நீங்க மீனிங் சொல்ற விதம் இருக்கு பாருங்க. இப்ப ஒரு 2 வாரமா தான் கொஞ்சம் நோட் பண்றேன் நீங்க சொல்ற மீனிங். அதுக்கு முன்னாடி அப்படியே சும்மா அந்த நீங்க சொல்ற வேர்டு மட்டும் நோட் பண்ணுவேன். இப்ப அதுக்கு மீனிங்கும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 2-3 வாரம். ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா குருஜி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒருத்தரால தான் திருப்பதி பெருமாளுக்கு செகண்ட் ரேங்க் வந்தது. அவர் ஒருத்தரால தான் பெருமாளுக்கு ரங்கநாதருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது. நீங்க 108 திவ்யதேசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரங்கநாதருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் குடுத்திருப்பாங்க. திருப்பதி பெருமாளுக்கு செகண்ட் ரேங்க் குடுத்திருப்பாங்க. இது ஏன் இப்படி வந்தது அப்படின்னா, 12 ஆழ்வார்களும் சேர்ந்து ஒரே பெருமாள புகழ்ந்து பாடுனாங்க அப்படின்னா ரங்கநாதன் தான். அதுல ஒருத்தர் மட்டும் திருப்பதிக்கு போகவே இல்ல. யாருன்னா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான். அவர் சொல்லிட்டாரு, என்ன ரங்கநாதர் தான் பார்த்துக்கிட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பேன். ரங்கநாத தவிர வேற யாரிலயும் போகவே மாட்டேன். திருப்பதிக்கே போக மாட்டேன். நான் யாரையும் புகழ்ந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பதி பெருமாள் விட்டார். அதனால அவருக்கு செகண்ட் ரேங்க் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எனிவே இது ஒரு விஷயம். ஓகே. லதா ஸ்ரீதரன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன். மதுரையில உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் பிரபுஜி. மதுரையில வந்திருந்தீங்களா? ஓகே. வந்திருந்தேன் பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொந்த ஊர் கடலூர் தான். ஆஹா. திருவோயந்திபுரத்துல தேவநாத பெருமாள் பேர். தெய்வநாத பெருமாள் சொன்னேன். தேவநாத பெருமாள் அவரு. ஓகே. ரொம்ப நல்லா கடலூர் தான் என் சொந்த ஊரு. இந்த தொண்டரடி பொழியாழ்வா நீங்க சொல்லிதான் தெரியும் ப்ரோ. இப்ப நாராயணன் கேள்விப்பட்டிருக்கேன். மாமனார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது நீங்க சொல்லிதான் தெரியும் ப்ரோ. இந்த மாதிரி கதையோட சொன்னீங்களா நல்லா புரியுது ப்ரோ. இந்த நாமங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கதையோட சொன்னீங்களா ரொம்ப நல்லா புரியுறது. எனக்கு மனசுல பதியுறது. நாமத்தோ அப்படியே மீனிங்னா பதிய மாட்டேங்கிறது. இந்த கதையோட சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணன். கண்டிப்பா கதையோட சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே. வெங்கட்ராமன் சார். வெங்கட்ராமன் சார். நமஸ்காரம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா எல்லாமே எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு நடுநடுல நீங்க சில ஸ்லோகங்கள் சொல்றேன். பராசர பட்டரோட வியாக்கியானம் இது அப்படின்னு சொல்றேன். ஒரு ஸ்லோகத்துக்கு அதாவது விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு பராசர பட்டர் வியாக்கியானம் கொடுத்திருக்காருன்னு உங்க மூலமா தான் தெரியுது. அந்த பராசர பட்டர் கொடுத்த வியாக்கியானங்களுடைய தொகுப்பு அது எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? பராசர் பக்தருடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லா இல்ல. பட் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த வெள்ள கோபுரம் இருக்கு இல்லையா? ஸோ வெள்ள கோபுரம் பக்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அப்படின்னு ஒரு பெரிய பப்ளிகேஷன் இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன் இருக்கு. அங்க போனீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள், ஸ்ரீ வைஷ்ணவ புஸ்தகங்கள், ஆழ்வார்களுடைய கிரந்தங்கள், ஆச்சாரியருடைய கிரந்தங்கள் எல்லாமே நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அங்க போறதே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நிறைய புக்ஸ் இருக்கு. ஆனா பெருசா மக்கள் யாரும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ரங்கநாதரை போய் பாக்குறாங்க, வந்துடுறாங்க. ஆனா அந்த ரங்கநாதரை பற்றி ஆழ்வார்கள் அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பகவத்கீதைக்கெல்லாம் அவ்வளவு விளக்க உரைகள்லாம் இருக்கு. ராமாயணத்துக்கு இருக்கு, மகாபாரத்துக்கு இருக்கு. அதெல்லாம் படிக்கிறது கிடையாது. இன்னும் திவ்ய பிரபந்தத்துக்கு தான் இருக்கு. கண்டிப்பா ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அதை போய் பார்த்துவாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அப்படின்னு பப்ளிகேஷன். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ பப்ளிகேஷன். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ பப்ளிகேஷன். என்னோட பேர் சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வம்சிதாரி இஸ்கான் திருப்பாலை அப்படின்னு சொல்லி சொன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய புக்ஸ் நான் வாங்கிட்டே இருக்காங்க போனா தெரியும். இஸ்கான் திருப்பாலை. தங்கமயில் ஜுவல்லரினாலும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க அந்த பகவத்கீதை பிரிண்ட் பண்றதுக்கு டொனேஷன் கொடுத்துருந்தோம். ஏன்னா பகவத்கீதைக்கு புத்தூர் கிருஷ்ணமாச்சாரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வியாக்கியானம் கொடுத்துருக்காரு. வேதாந்த தேசிகருடையது, ஆளவந்தாருது, அப்புறம் ராமானுஜத்தினோட 3 பேர் தான் கம்பைன் பண்ணி பெரிய வியாக்கியானம் கொடுத்துருக்காரு. ஆனா அதை பிரிண்ட் பண்றதுக்கு கூட அவர்கிட்ட டொனேஷன் இல்லை அப்படின்னு சொன்னார். யாரும் படிக்கிறதே இல்லை. படிச்சாதானே பிரிண்ட் பண்ண முடியும். வெறும் ஜெராக்ஸ் காப்பியா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்து பிரிண்ட் பண்ண வச்சு அந்த ஃபர்ஸ்ட் காப்பி நான் வாங்கிட்டேன். ஸோ அதை நான் படிப்பேன். பகவத்கீதைக்கு நான் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த வியாக்கியானத்தை சேர்த்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்க இப்போ பிகினிங் ஸ்டேஜ்ல 18 days கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. இதுவே அட்வான்ஸ் ஸ்டேஜ் படிக்கவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் அந்த வியாக்கியானம்லாம் படிக்கும்போது இன்னும் அழகான அர்த்தங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.
அதெல்லாம் பார்க்கல. நான் பலபத்திரப்பட்ட பேசிட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜ் பகவத்கீதை யாராவது படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கிளாஸஸ்க்கும் போக முயற்சி பண்ணலாம். தேங்க்யூ பிரபு. ஹரே அந்த கிருஷ்ணன். அட்வான்ஸ்டு கோர்ஸ் நீங்க எப்போ பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்கிறதை கொஞ்சம் ஷேர் பலபத்திர பிரபு அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ஏதாவது பிளான் பண்ணாதான் நான் செய்யலாம் முடியும். ஹரே ரொம்ப கிருஷ்ணன். நன்றி பிரபு. தேங்க்யூ. நீலகண்ட நீலகண்டன் வைவி. வணக்கம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. வணக்கம். ஹரே கிருஷ்ணன். இந்த குருவினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க. ஆக்சுவலா குருவினுடைய சங்கம் குருவினுடைய பிளஸிங்ஸ் இல்லைன்னா எவ்வளவு ஹைட்ல இருந்தாலும் கீழே இறங்கிடுவாங்க அப்படின்னு. வழிகாட்டு. இப்போ அந்த குரு இப்போ எப்படி நமக்கு எப்படி தேர்ந்தெடுக்கணுமா இல்லைன்னா நமக்கே அந்த ஜெபம் பண்ண அது காமிச்சு கொடுப்பாரா? அது அந்த ஒரு இது மிஸ்ஸிங் எனக்கு ஆக்சுவலா. இப்ப நீங்க வந்து இப்ப பலபத்ரா சைத்தன்ய பிரபு கிட்ட கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் உங்களுக்கு சிக்ஷா குரு, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு. அதுக்கப்புறம் பிரபுபாதருடைய புஸ்தகத்தை படிக்கிறீங்க, அவரும் உங்களுக்கு சிக்ஷா குரு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு. இப்ப இஸ்கான்ல பாத்தீங்கன்னா நிறைய குரு தீட்சை கொடுக்கறவங்க இருக்காங்க. தீட்சை சிக்ஷை 2 விஷயம் இருக்கு. தீக்ஷா சிக்ஷான்னு இருக்கு. சிக்ஷை அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கறது. அது எல்லார்கிட்டையும் நம்ம வந்து யார் நமக்கு சரியான விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு, இப்ப நம்ம எல்லார்கிட்டையும் உபன்யாசம் கேட்க மாட்டோம். ஆரம்பத்துல கேட்போம், இவருடைய உபன்யாசம் நல்லா இருக்கே, பிடிச்சிருக்கே அப்படின்னு என்ன பண்ணோம், மறுபடியும் அவருடைய உபன்யாசத்தை மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கும். அது சிக்ஷான்னு சொல்றோம். ஸோ நமக்கு யாரு சரியா இருக்காங்களோ, நமக்கு புரியுற மாதிரி யார் சொல்லி கொடுக்குறாங்களோ என்ன பண்றோம், நம்ம அவங்கள சிக்ஷா குருவா எடுத்துக்கிறோம். இது சிக்ஷை குரு. தீக்ஷா குரு அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, நாம் ஒரு பரம்பரையோட இணையணும். அந்த பரம்பரையோட இணைவதற்கு நமக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேணும். அவர் பேரு தீக்ஷாவும் சொல்றோம். ஸோ தீக்ஷா குரு நமக்கு சிக்ஷா குருவா இருப்பார் பொதுவா. பட் இப்ப இஸ்கான்ல வந்து பார்த்தோன்னா தீட்சை கொடுக்கக்கூடிய குரு ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ண முடியாது, டேரக்டா நம்மளை வந்து கைட் பண்ண முடியாது. ஒரு சீனியர் டிவோட்டர்ஸ் மூலியம் நம்ம கைட் பண்ணுவோம். அதனால குரு அப்படிங்கிறவரு கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணணும், நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம அவங்களோட உபன்யாசத்தை கேட்கணும். நம்ம உபன்யாசத்தை கேட்டு அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, கிருஷ்ணர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம அவங்களோட கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நம்முடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல முடியுமா, நம்முடைய சந்தேகங்களை புரிஞ்சுக்கிறாங்களா, நமக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம முன்னேற்றத்துக்கு அவங்க அக்கறை காட்டுறாங்களா, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண நம்ம குருவை செலக்ட் பண்ணுமே தவிர மற்றபடி வெறும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இவர் எனக்கு குரு அவர் எனக்கு குரு பார்த்தோன்னே செலக்ட் பண்ணக்கூடாது. நல்லா கேட்டு அவர் செலக்ட் பண்ண முயற்சி பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இஸ்கான் அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரு கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கணும், இவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கு பேர் என்ன பண்ணலாம், அவங்களை அப்ரோச் பண்ணி நான் உங்க சிஷ்யா இருக்க விருப்பப்படுறேன், எனக்கு தீட்சை கொடுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க தீட்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்களோட கைடன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் குருவை. குரு நமக்கு கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஜானகி வினோத் ராஜ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் இதுலயே நீங்க சொன்னது வந்து பகவான் அந்த குளிர்ச்சியோட எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பிரபுஜி. பகவான் தான் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு பிரபுஜி. ரொம்ப நல்லா இருந்து இப்போ நார்த் இங்க மும்பை சைடு அந்த பக்கம்லாம் எடுத்துட்டீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ர நாமம் வந்து அவ்வளவாட்டு சவுத் இந்தியன் ஃபேமிலிஸை தவிர வேற யாரும் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. நானும் வந்து இப்போ கொஞ்ச நாளதான் அதை கேட்டுட்டு இருக்கேன். தெரியும் இருக்குது, பட் வந்து கேட்டது இல்லை ரொம்ப. அதனால வந்து இது வந்து புதுசா இருக்கு. அதுவும் வந்து ஆழ்வார்ஸ் பத்தி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரியறது இல்லை. நிறைய ஆச்சாரியஸ் பத்தி நம்ம கௌடிய சம்பிரதாயில இருந்து நிறைய ஆச்சாரியஸ், பட் ஆழ்வார்ஸை பத்தி வந்து ரொம்ப டீட்டெயில்டா தெரியல. ஸோ அதனால இது உங்களோட கிளாஸ் வரப்போலாம் சரி ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆழ்வார்ஸ் நம்ம சவுத்லயும் இவ்வளவு பண்ணியிருக்காங்க, பட் நமக்கு யாருக்கும் அந்த டிவோட்டிஸோட இது தெரியல அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரனவுன்ஸ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்குலாம் ஸோ ஜஸ்ட் இப்போ தாமோதர மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால ஸ்டார்டட் என் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டட் அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பிரபுஜி. ஸோ இது எப்படி ஈஸியா வந்து கொஞ்சம் ஐ மீன் ஈஸியா பண்ண முடியாது பட் நீங்க எப்படி சிம்பிளிஃபைடா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து ப்ராப்பரா ஆத்தென்டிகேட்டா எதுல இருந்து அதை எடுத்து படிக்கலாம்? பிகாஸ் நெட்ல வந்து நிறைய சிலதுல வேற மாதிரி இருக்கு, சிலதுல வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆத்தென்டிக்கான எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமமும் அதே சமயம் அதை எப்படி ப்ரனவுன்ஸ் பண்றது, அது எங்க கிடைக்கும், எப்படி நான் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்களும் நானும் அதை படிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க பிரபுஜி, ஹெல்ப் பண்ணி.
தேங்க்யூ. இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பானு மகாராஜ் வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. பலதேவ் வித்யபூஷனுடைய கமெண்ட்ரியே ஒண்ணு இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பலதேவ் வித்யபூஷன் ஒரு விளக்க கொடுத்திருக்காரு. ஸோ இந்த புக்கு அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு புக். அது ஒரு சிம்பிளான மெத்தட். அந்த புக்ல ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இருக்கும். அந்த புக்கை பார்த்து நீங்க என்ன பண்ணலாம், ப்ரொனவுன்சியேஷன் படிக்கலாம். ஏன்னா ஹிந்தி அப்படிங்கிறதுனால ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷனும் சான்ஸ்கிரிட் ப்ரொனவுன்சியேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. பிளஸ் அதுல உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதனால அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நாமத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விளக்கம் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம், இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து பேசியிருக்கோம். நீங்க கிளாஸஸ் கேட்கலாம். அதே போல எங்களுடைய குரு மகாராஜ் பக்தி விகாஸ் மகாராஜ் அவரும் வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு விளக்கம்லாம் கொடுத்திருக்காரு, கிளாஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னும் ஈஸியா மனப்பாடம் பண்ணும் அப்படின்னா எம்எஸ் அம்மா தான். எல்லாருமே நம்ம எம்எஸ் சுப்பலட்சுமி கிட்ட இருந்தா கத்துக்கிட்டோம். நீங்க என்ன பண்ணுங்க, காலையில எம்எஸ் சுப்பலட்சுமியுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டுருங்க. அந்த அம்மா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கேட்டுக்கிட்டே உங்க வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள போய் நின்றுடும். நீங்க எதுவுமே பிரயத்னமே பண்ண தேவையில்லை. அவ்வளவு அழகா பாடியிருக்காங்க அவங்க. அவ்வளவு பக்தியோட பாடியிருக்காங்க. இன்னைக்கும் திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த குரல் தான் வந்து பெருமாளே கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு உயர்ந்த ஒரு பக்தி அவங்ககிட்ட இருக்கு. அது என்ன பண்ணுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை காதுல கேட்டே இருங்க. இல்லைன்னா பிரபத்தி.com அப்படின்னு ஒரு .com ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா மந்திரங்களுக்கான லிரிக்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதாவது லிரிக்ஸ் வந்து எந்த டெக்ஸ்ட்ல கேட்குறீங்களோ, எந்த ஃபாண்ட்ல கேட்குறீங்களோ, எந்த லாங்குவேஜ் கேட்குறீங்களோ எல்லா லாங்குவேஜும் அவங்க வச்சிருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை வச்சிருக்காங்க. பிளஸ் அதுல வந்து ஒரு சில விஷயம் MP3 ஃபார்மேட்லயே இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், அந்த மந்திரத்தை அங்க கேட்டும் நீங்க என்ன பண்ண முடியும், கத்துக்க முடியும். ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நீங்க பண்ண முடியும். அது வந்து பிரபத்தி.com அப்படின்ற ஒரு வெப்சைட். பிரபத்தி.com அது நீங்க போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பல்தேவ் வித்யாபூஷன் அவங்களோட கமெண்ட்ரின்னு சொன்னீங்களா பிரபுஜி? பானு மகாராஜ் கொடுத்திருக்காரு. பானு மகாராஜ் ஒரு கமெண்ட்ரி அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காரு. அது நல்ல புஸ்தகம். அது நீங்க இஸ்கான் சென்னையில பாத்தீங்கன்னாலும் இல்ல எங்க புக் டேபிள்ல பார்த்தாலும் கண்டிப்பா அங்க மும்பைலயே வந்து புக் டேபிள் வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு பானு மகாராஜ் புக்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது நல்ல புஸ்தகம், படிக்கலாம். ஓகே ஓகே பிரபுஜி, நான் சர்ச் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணன். ஓகே, ஜே மல்லிகா. வணக்கம்ப்பா. நன்றி சொன்னதுதான். இப்பதான் ஒரு 3-4 வகுப்பா உங்களோட அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதோட அர்த்தம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் முழுசா எல்லாத்தையும் முதல்ல இருந்து கேட்கணும்னு ஆர்வமா இருக்கு. குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. அதே மாதிரி கதையா சொல்லும் போது இன்னும் நல்ல விளக்கமும் இதுவும் ரொம்ப மனசுல பதிகிறது. இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோம். சரி, இப்பவாவது பகவானை வந்து அடைஞ்சோம். அப்ப காதுல கேட்கறதுக்காவது நம்ம இந்த டைம் ஒதுக்கி நேரம் உக்காந்தாதான் நம்மளால அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது. எங்கேயோ போட்டுட்டு கேட்டுக்குவோம், அப்புறம் கேட்டுக்குவோம் போதெல்லாம் டைம் அது ஒதுக்கவே முடிய மாட்டேங்கிறது. அதனால கண்டிப்பா வந்து உட்காந்து நீங்க சிறப்பான சேவை பண்றீங்க. அதை நாங்க கேட்கறதுக்காவது கொடுத்து வைக்கணும். ரொம்ப நன்றி பார்த்தா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஓகே, வைத்தியநாதன் சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க அன்மியூட் பண்ணல, கேட்கல எனக்கு நீங்க பேசுறது எதுவுமே. அன்மியூட் பண்ணணும் நீங்க. இப்ப பேசுங்க, கேட்குது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சேர்ந்து வந்து ஒரு 3-4 மாசம் தான் ஆறுது. அதனால கொஞ்சம் எனக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது மாதிரி கதையா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா புரியுறது. அதனால கொஞ்சம் கோச்சுக்காம நல்லபடியா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவோம். இப்போ பலபிரபு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுனால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு 4 மாசமா இப்ப கார்த்தால 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து ஜபத்துல உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு நல்லா புரியுறது. இப்ப நீங்க இது மாதிரி கதையா சொல்லும் போது இன்னும் நல்லா புரியுறது. நல்லா கோச்சுக்காம கொஞ்சம் நல்லபடியா சொல்லிக் கொடுங்க. அதுதான் தேவை எங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். கண்டிப்பா. நீங்க மதுரையா? இல்ல, நான் சென்னை. நானு மதுரை ட்ரிப்ல பார்த்தேன். நான் உங்களுக்கு முன்னாடி வந்துருந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, வெரி குட், தேங்க் யூ. ஜபம்லாம் சொல்லும்போது அவ்வளவு இதுவா சொன்னீங்க, ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னீங்க. ரொம்ப விருப்பமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது பார்க்கும்போது. அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் நானும். கண்டிப்பா.
மதுரைக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பப்போ சொல்லுவாங்க, கோச்சுக்கிடாதீங்க, கோச்சுக்கிடாதீங்க, கோச்சுக்கிடாம செய்யுங்க, கோச்சுக்கிடாம செய்யுங்க. நான் எதுக்கு கோச்சுக்க போறேன்? நீங்க சொன்னா ரொம்ப சந்தோஷம் தான். சரி 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 செய்யறேன் கண்டிப்பா. கதையோட சொல்ல. தேங்க்யூ. சரி சரி ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பத்மா அம்மா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் ரொம்ப நல்லா டெய்லி கேட்டுட்டு இருக்கேன் நீங்க வரும்போதெல்லாம். அதே மாதிரி நான் வீட்ல வந்து தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் ஆவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நாங்க கேட்போம். ஆனா கூட மீனிங் இது வரைக்கும் ஒண்ணுமே தெரிஞ்சது இல்ல. ஆனா இப்போ வந்து உங்க ஒரு நாமத்துக்கும் நீங்க வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது ரொம்ப இவ்வளோ விஷயங்கள் அதுல இருக்குதுன்றதே இப்பதாங்க பிரபு ரொம்ப புரியுது. ஏன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட எப்படி நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எங்க வீட்ல வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கா. அவ வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் விஷ்ணு போடுறேன்னு சொன்னாதான் கம்முன்னு இருப்பா. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதனால எங்க வீட்ல எப்பயுமே ஓடிட்டே இருக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஆனாலும் நாமம் இது விளக்கம் தெரிஞ்சது இல்ல. இப்போ அது தெரிஞ்சது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம கேட்டுட்டு இருக்கேன் பிரபு. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொண்டரடிப்பாடியார் பத்தி கூட தெரிஞ்சது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன். நிறைய ஆழ்வார்கள் பத்தி பேசி கேட்டிருந்தாலும் இப்ப வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் நிறைய கேட்டிருக்கேன் நான் அவருடைய சத்சங்கம். அப்ப கூட இது வந்து தெரிஞ்சது இல்ல. ஆனா நீங்க இப்ப சொல்லும் பொழுதுதான் இப்படி எல்லாம் கூட வந்து இறைவன் வந்து ஒரு தவறு பண்ணும்போது அதை எப்படி எல்லாம் மன்னிச்சு அவர் கொண்டு வர்றாரு அப்படின்னும் போது நம்ம பண்ண தவறுங்களை கூட நம்ம எவ்வளவு சீக்கிரம் எடுப்பாரு அப்படின்றது எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. நம்பிக்கை வருது ரொம்ப நமக்கு. ரொம்ப நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பகவான் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கை இருக்கு நமக்கு. ஆமா ம், அப்படி ம். இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றிங்க பிரபு. ஓகே. இந்த வாய்ப்பை ஹரே பகவான் கிருஷ்ணா. எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அனசூயா எம். வணக்கம் குருஜி. ஹரே கிருஷ்ணா. வணக்கம். குருஜி நீங்க இப்போ ஒரு வெப்சைட் சொன்னீங்க இல்லையா? ஏதோ .com ஸ்லோகம் எல்லாம் லிரிக்ஸோட இருக்குன்னு. பிரபத்தி அது ஸ்பெல்லிங் பிரபத்தி மட்டும் டாட் சொல்ல காம். முடியுமா? PRAPP PRAPP. ATTI. ஓகே குருஜி. நன்றி. நீங்க சனிக்கிழமை தான் நீங்க இது சொல்றீங்க இல்லையா நாமம்? கரெக்ட்டுங்களா? சனிக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாள். ஓகே குருஜி. நன்றி குருஜி. நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதைலாம் நிறைய பேசியிருக்கோம். என்னுடைய யூடியூப் போனீங்க அப்படின்னா கீழே என்னுடைய பேர் இருக்கு இல்லையா, வம்சிதாரிதாசா BVKS சொல்லிட்டு. ஸோ அதான் என்னோட யூடியூப் சேனல். அங்கே போனீங்கன்னா நிறைய கீர்த்தன்ஸும் இருக்கும். ஏன்னா எனக்கு மெயினாக கீர்த்தன் தான் பிடிக்கும். ஸோ கீர்த்தன் நிறைய அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் பகவத்கீதை, பாகவதம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், ராமாயண மகாபாரதம்லாம் இருக்கு. நீங்க கேட்கறது முக்கியம். அதே போல உங்க குழந்தைங்களுக்கு அதை காட்டுங்க, அவங்களையும் கேட்க வைங்க. குறிப்பா இப்ப தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளியை பற்றிய விஷயங்கள் நிறைய அதுல இருக்கு. தீபாவளினா என்ன, எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுல என்ன பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க தீபாவளி கொண்டாடுறாங்க எல்லாருமே. எல்லா இடத்துலயும் தீபாவளி ஆஃபர்னு கொண்டாடுறாங்க. எங்கேயும் கிருஷ்ணரையே காணும். தீபாவளினா கிருஷ்ணருக்கு தான். தீபாவளினா ராமருக்கு தான். ராமரையும் கிருஷ்ணரை விட்டு தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, கல்யாண வீட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஜெய நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சமையல் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிபி மேல அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தோரணம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் நல்லா வேஷ்டி கட்டிட்டு பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை எங்கடா அப்படின்னு கேட்டா, பொண்ணு மாப்பிள்ளை இல்ல சார், கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயமோ. அது போலதான் திருவிழா தீபாவளி அப்படின்னா கிருஷ்ணரை ராமரை விட்டு செலிப்ரேட் பண்றது மாதிரி நீ சமுதாயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரொம்ப குருட்டுத்தனமா போயிட்டு இருக்கு. தீபாவளி அப்படின்னா நிறைய வியாபாரம் பண்ணணும், நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும், நிறைய அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணரை மறந்து போயிடுறாங்க, ராமரை மறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இப்ப கிறிஸ்மஸ் அப்படின்னா ஜீசஸ் எல்லாம் கிறிஸ்மஸே கிடையாது. ரம்ஜான் அப்படின்னா ஹல்லா எல்லாம் ரம்ஜானே கொண்டாட மாட்டாங்க. ஆனா நம்ம ஹிந்துஸ் மட்டும், நம்ம சனாதன தர்மத்துல மட்டும் என்ன பண்றாங்க, பகவானை நல்லா ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. தீபாவளினா என்னன்னு தெரியாது, கிருஷ்ணன்னா என்னன்னு தெரியாது, ராமர்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் சொல்றேன். அப்புறம் பசங்களை நீங்க மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்தவே முடியாது. இன்னைக்கு பசங்களாம் ரொம்ப புத்திசாலியா வந்துட்டு இருக்காங்க. நம்மளையே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, அப்படி இருக்காங்க இன்னைக்கு பசங்கள்லாம். நீங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாஸ்திர ஞானத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த சமுதாயம். நாம அப்புறம் பார்த்து என்ன பண்ணணும், அதை பார்த்து நம்மளால வருத்தப்படுறத தவிர ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இடம் கொடுக்காம இப்ப இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய ட்ரெடிஷனை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்முடைய சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க.
ஸ்கூலுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்புறோம் நம்ம. விடாம ஸ்கூலுக்கு போ அனுப்பி வைக்கிறோம்ல. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஸ்கூல்ல படிக்கணும். நிறைய காசும் கொடுக்குறோம் அதுக்கு. ஆனா ஸ்கூல்ல என்ன கத்துக்கிறாங்க நீங்களே பாருங்க. பட் அதுக்கு பதிலா நீங்க ஸ்கூலுக்கு எப்படி நீங்க டைம் கொடுக்குறீங்களோ அதே டைம் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறத டைம் கொடுங்க. நம்முடைய சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்க டைம் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் இந்த பெரிய கடமை இருக்கு. தயவு செஞ்சு